மேட்டூர் அணையில் போதிய நீர் இருப்பு இல்லாத நிலையில் குறுவை சாகுபடிக்காக வரும் ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படுமா என்று விவசாயிகள் மத்தியில் சந்தேகம் எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக சேலத்திலிருந்து மோகன்ராஜும், டெல்டா மாவட்டங்களாக தஞ்சை மற்றும் திருச்சியிலிருந்து செய்தியாளர்கள் சார்ல்ஸ் மற்றும் உசைன் இணைந்திருக்கிறார்கள். அங்கு குறுவை சாகுபடி எப்போது தொடங்கும், இந்த தண்ணீர் இல்லாத காரணத்தினால் மேட்டூர் அணையில் தண்ணீர் இல்லாத காரணத்தினால் குறுவை சாகுபடியில் பாதிப்பு ஏற்படுமா என்பது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த நேரத்தில் சேலத்தில் இருக்கும் செய்தியாளர் மோகன்ராஜ் பேசலாம். மோகன்ராஜ், மேட்டூர் அணையில தற்போதைக்கு நீர்மட்டம் எந்த அளவு இருக்கிறது? காயத்ரி, தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் விவசாய மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் கூட இயற்கையும் அதற்கு கை கொடுத்தால் மட்டுமே விவசாயிகள் தங்களோட சாகுபடியை முழுமையாக வென்றெடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைதான் கடந்த 5 ஆண்டுகளாக நிலவிட்டு இருக்கு. குறிப்பாக கடந்த 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னாக்கா, கடந்த 4 ஆண்டுகளாக முப்போக சாகுபடியில் முதல் போக சாகுபடியான குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க முடியாத ஒரு சூழ்நிலையே நிலவி வந்தது. அதே சூழ்நிலை தான் தொடர்ச்சியாக 5வது ஆண்டாகவும் தற்பொழுதும் அதே ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேட்டூர் அணையை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நீரிருப்பு பார்த்தா வெறும் 16 TMC என்ற அளவிற்கு மட்டுமே இருக்கிறது. நீர்மட்டத்தை பொறுத்த வரைக்கும் 50 அடிக்கு கீழ் குறைந்து 47 அடியாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தும் வினாடிக்கு வெறும் 106 கன அடி மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. கடந்த ஆண்டை ஒப்பிட்டு பார்க்கையில் கடந்த ஆண்டு இதே தேதியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, மேட்டூர் அணையோட நீர்மட்டம் 71 அடியாக இருந்தது. அதுவும் குறிப்பாக ஜூன் மாதம் 12ஆம் தேதி அன்று மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கிட்டத்தட்ட 80 அடியை எட்டியிருந்தது. இருப்பினும் கூட எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டு தமிழக அரசு அப்போதைக்கு ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்க வாய்ப்பில்லாத காரணத்தால் சற்று தாமதமாக ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி தண்ணீர் திறக்க ஏற்பாடு செய்தது. இருந்த போதிலும் கூட குறுவை பாதிக்கப்பட்டாலும் விவசாயிகள், அதாவது அடுத்தடுத்து சம்பா மற்றும் தாளடி ஆகியவைகளை முழுமையாக வென்றெடுக்கும்படியாக விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று கடந்த ஆண்டு தமிழக அரசு 30 நாட்கள் கூடுதலாக மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்தது என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. நடப்பாண்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல இந்த ஆண்டு குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்புல விவசாயிகள் காத்திருக்காங்க. இருந்த போதிலும் வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கைப்படி வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் மழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கு. எனவே இயற்கை விவசாயிகள் மழையை எதிர்பார்த்து தற்பொழுது காத்திருக்கிறார்கள். காயத்ரி, மோகன்ராஜ், நீங்க இணைப்பிலேயே இருங்க. சார்லஸ், நீங்க சொல்லுங்க, காவிரி டெல்டா விவசாயிகள் என்ன சொல்றாங்க? குறுவை சாகுபடிக்கு இந்த ஆண்டு வாய்ப்பு இருக்கா? மணிமாறன், அதாவது குறிப்பாக டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினத்தை பொறுத்தளவு, அதாவது திருச்சியும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 2.5 லட்சம் ஏக்கர்லிருந்து 4 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் இந்த குறுவை சாகுபடி என்பது நடைபெறும். அதாவது சரியாக ஜூன் 12ஆம் தேதி அன்று மேட்டூர் அணை திறக்கப்படும் பட்சத்தில் இந்த சம்பா அதாவது குறுவை சாகுபடி பணிகள் நடைபெற்று அதன் பிறகு தொடர்ந்து இருந்தால் அந்த சம்பா சாகுபடி பணிகள் நடைபெறும். கடந்த 5 வருடமாக இந்த குறுவை சாகுபடி என்பதே இதுவரை அவர்கள் செய்ய முடியாத நிலை. சரியான நேரத்திலும் சரியான காலத்திலும் அவர்கள் இந்த பணியை துவக்க முடியவில்லை. திருச்சியை பொறுத்தளவு 50,000 ஏக்கர் பரப்பளவில் அவர்கள் இந்த குறுவை சாகுபடியை துவக்குவார்கள். ஆனால் இதுவரை விவசாயிகள் அதற்கான எந்த விதமான பணிகளை மேற்கொள்ள முடியவில்லை. காரணம், தண்ணீர் ஜூன் 12ஆம் தேதி திறப்பதற்கான வாய்ப்பு என்பது குறைவாக இருப்பதால் விவசாயிகள் குறிப்பிடுறாங்க. பருவமழை என்பது இந்த வருடம் அவர்களுக்கு கை கொடுத்தால் மட்டுமே இந்த குறுவை சாகுபடி அவர்களால் மேற்கொள்ள முடியும். குறிப்பாக திருச்சியை பொறுத்தளவு ஓரளவு லால்குடி, அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே நிலத்தடி நீரை நம்பி அவர் விவசாய பணிகளை மேற்கொண்டு வராங்க. இதேபோல் டெல்டாவில் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் பகுதிகளில், கடற்கரையோர மாவட்ட பகுதிகளில் அவர்களால் நிலத்தடி நீரை நம்பி விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியாது. முழுவதும் காவிரி நீரை நம்பியே அவர்கள் விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியும். இதுதான் இவர்களோட நிலைமை. இப்ப தற்பொழுது தமிழக விவசாய சங்கத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் அயலி சிவசூரியன் என்று கேட்கலாம். மணிமாறன், இப்ப குறிப்பாக இந்த திருச்சி மட்டும் இல்லாமல் டெல்டா மாவட்டங்கள்ல நிலத்தடி நீரை நம்ப மட்டுமே இந்த வருடம் குறுவை உங்களால் செய்ய முடியுமா, இல்ல வேற எதுவும் அதற்கு வழிகள் இருக்கா? வேற வழி எதுவும் இல்லை. கடந்த 2012க்கு பிறகு குறிப்பிட்ட காலமான ஜூன் 12 என்பது மேட்டூர் அணை திறக்கப்படுவதில்லை. இதனால் குறுவை பாதித்து தமிழகத்தில் டெல்டா மாவட்டம், குறிப்பாக அந்த 12 மாவட்டங்களிலும் ஏறத்தாழ 20 லட்சம் விவசாயிகள் மேல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். விவசாய தொழிலாளர்கள் இப்படி பெரும் இழப்பு சந்தித்திருக்கிறார்கள். இந்த இழப்பு விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல, அரசுக்கும் கூட இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. நாங்கள் எங்களை பொறுத்த மட்டிலும் கர்நாடகத்தில் பருவமழை பெய்து அந்த தண்ணீர் வந்தால் மட்டுமே அணையில் நமக்கு காவிரியில் தண்ணீர் கிடைக்கும். இந்த ஆண்டு வருவதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. காலத்தில் பருவமழை பெய்தால் அதனை தண்ணீரை பெற்றுத் தருவதற்கு கர்நாடக அரசை வற்புறுத்தவும், அதே போல மத்திய அரசிடமிருந்து காவிரி உரிமை பெற்றுத்தரவும் தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும். தொடர்ந்து பேசலாம். முக்கியமாக புலியூர் நகராட்சி, அதாவது குறிப்பாக இப்ப தற்பொழுது கர்நாடகாவில் தண்ணீர் இல்லைன்னு சொல்லி அங்குள்ள முதல்வர் பிரதமர் தங்களுக்கு வறட்சி நிவாரணம் வேண்டும் என கேட்டிருக்காரு. அங்க நிலைமை என்ன? நமக்கு தண்ணீர் தர வாய்ப்பு இருக்கா?
தாமதமாக தண்ணீர் திறந்தால் இந்த குறுவை பணிகளை துவக்க முடியுமா? நிச்சயமா அது வந்து குறுவை சாகுபடி நிச்சயமா நடக்காது. ஏன்னா இனிமே அவங்க தண்ணி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. நாங்க என்ன சொல்ல வரோம்னா, நீர்ப்பாசனத்தை வந்து அதிகமான இந்த ஆண்டு அதிகமான மழை பெஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6-10 டிஎம்சி தண்ணி கடல்ல போய் கலந்துச்சு. அந்த மாதிரி வர்றதை காவிரியில பல இடங்களில் தடுப்பணைகள் கட்டி இந்த மாதிரி அங்க தண்ணி அவங்க தாமதமா திறந்தாலும் கூட அதை நமக்கு குறுவைக்கு தண்ணி எடுத்து ஒரு பாசனத்துக்கு விடுற மாதிரி திட்டங்களை நீர்ப்பான பாசன திட்டத்தை மேம்படுத்தணும். ஆனா அதுக்கான அரசாங்கம் அதுக்கான தமிழக அரசு அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். இப்ப குறிப்பா 7 ஆண்டுகளா நம்ம குறுவை சாகுபடி நடக்கல. அந்த ஒவ்வொரு ஆண்டும் நம்ம வந்து பெரும் நஷ்டத்தில் தான் விவசாயிகள் இருக்காங்க. குறுவையில் தான் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். அதனால இந்த காவிரி டெல்டாவில், அது குறிப்பாக திருச்சியில் 50,000 ஏக்கர், அங்கே வந்து அவங்க ஒரு 4 லட்சம் ஏக்கர், தஞ்சை திருவாரூர் டெல்டாவில் கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ஏக்கர் 7 ஆண்டுகளாக நமக்கு உணவு உற்பத்தியில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. நமக்கு 100 லட்சம் டன்னு அரசாங்கம் சொல்லுது. ஆனால் நிச்சயமா அது மாதிரி இல்லை. கிட்டத்தட்ட ஒரு நம்ம இந்த குறுவையில் மட்டுமே 25 லட்சம் டன் நெல் விளையும். அரசாங்கத்துக்கு டிபிசிக்கு ஒரு 6 லட்சம் டன் 7 லட்சம் டன் நெல் போடுவாங்க. ஆனால் அந்த நெல் இப்போ போடுறதுக்கான வாய்ப்பு இல்ல. சிவசூரியன், முக்கியமாக இப்ப தாமதமாக தண்ணீர் திறந்தாலோ இல்ல பருவமழை பெய்தாலோ இந்த நேரடி நெல் விதைப்பு முறையில குறுவை பணிகளை துவக்குவார்கள் விவசாயிகள். அது எந்த அளவு பண்ண முடியும்? குறுகிய அளவாவது இந்த குறுவை வந்து இந்த முறை வந்து அவர்கள் அந்த குறுவை பணிகளை மேற்கொள்வாங்களா விவசாயிகள்? இப்போ கோடை மழை வந்து ஓரளவு தமிழகத்தில் பெஞ்சிருக்குது. விவசாயிகள் உழுது நிலத்தை கொஞ்சம் இது பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஓரளவு மறுபடியும் மழை கிடைத்தால் இது பண்ணலாம். இல்லைன்னு சொன்னாக்க கடந்த காலம் போல ஆழ்குழாய் கிணறு நம்பி தான், மின்சார மோட்டார் நம்பி தான் சாகுபடி பண்ண வேண்டியிருக்குது. அந்த சாகுபடியாளர்களுக்கு கடந்த ஆண்டு எப்படி தமிழக அரசு உதவி செய்ததோ அதே போல உதவி செய்ய வேண்டும். மேலும் விவசாயத்திற்கு வந்து மின் இணைப்பு கோரிய விவசாயிகளுக்கு மின் இணைப்பு கொடுத்தால் மேலும் குறுவை சாகுபடி அதிகம் முடியும். ஏன்னா இப்போ வந்துட்டு காலம்பரம் பார்த்துட்டு வர தொடர்ந்து நமக்கு 5-6 ஆண்டு காலமாக அந்த பருவமழை என்பது பெய்யவதில் காலத்தில் தண்ணீர் வருவதில்லை. எனவே விவசாயிகளுக்கு பயனுள்ள திட்டத்தை அறிவிக்கணும்னு சொன்னாக்க இதுவரை பதிவு செய்த விவசாயிகளுக்கு மின் இணைப்பை கொடுத்து காலத்தில் இந்த குறுவை சாகுபடி செய்வதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். தொடர்ந்து பேசலாம். முக்கியமாக மணிமாறன், இவர்களை பொறுத்தளவு இந்த முறை வந்து நிலத்தடி நீரை நம்பி மட்டுமே அந்த விவசாயிகள் இந்த குறுவை பணிகளை மேற்கொள்ள முடியும். காரணம், பருவமழை வந்து குறிப்பாக குறித்த நேரத்தில் பெய்தால் அவர்களுக்கு கூடுதலாக உறுதுணையாக இருக்கும் என்பது விவசாயிகளுடைய கருத்தாக இருக்கு. மணிமாறன். சார்ல்ஸ், நீங்க இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது செய்தியாளர் உசைன் இணைப்பில் இருக்கார், அவரிடம் பேசலாம். உசைன், தஞ்சை மாவட்டத்தில் வழக்கமா குறுவை சாகுபடி எப்போது தொடங்கும்? இந்த ஆண்டிற்கான குறுவை சாகுபடி பணிகளை விவசாயிகள் தொடங்கி இருக்கிறார்களா? விவரங்கள் என்ன? அதாவது காயத்ரி, வழக்கமா குறுவை சாகுபடி அப்படிங்கிறது மேட்டூர்ல தண்ணி திறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த சாகுபடி அப்படிங்கிற திறக்கும். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட வேண்டும். ஆனா இந்த ஆண்டு கால தாமதமாக தான் திறக்கப்படும். ஏனென்றால் கர்நாடக அரசிலும் போதுமான அளவுக்கு தண்ணீர் இல்லை, மேட்டூரிலும் போதுமான தண்ணீர் இல்லாத பட்சத்தில் தொடர்ந்து 5வது ஆண்டாக இந்த டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினத்தில் 4.5 லட்சம் ஏக்கர் அளவிற்கு குறுவை சாகுபடி அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டதால விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த பாதிப்புக்கு என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி தமிழ்நாடு விவசாய சங்கத்தோட மாநில செயலாளர் சாமி நடராஜன் இருக்காரு. அப்படி அவர்கிட்ட கேட்போம். இந்த ஆண்டு குறுவை சாகுபடிக்கு வாய்ப்பு இருக்கா? செய்ய முடியுமா? என்ன அதுக்கு விவசாயிகள் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? பொதுவா இந்த ஆண்டு மேட்டூர்ல இருக்கக்கூடிய தண்ணீரை பொறுத்த வரைக்கும் 12ஆம் தேதி தண்ணி திறக்காதான அந்த வாய்ப்பு என்பது தெரியல. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அணைகள்லையும் தண்ணீர் இல்லைன்னு சொல்றாங்க. தொடர்ந்து 5வது ஆண்டாக இந்த ஆண்டு குறுவை சாகுபடியை வந்து டெல்டா மாவட்ட விவசாயிகள் இழந்திருக்கிறாங்க. இந்த குறுவை சாகுபடி தான் சாதாரண விவசாயிகளுக்கு வந்து சிறு குறு விவசாயிகள், நடுத்தர விவசாயிகளுக்கு ஓரளவுக்கு பலன் தரக்கூடிய சாகுபடி. ஏன்னா இயற்கையில எதுலையும் மழையில அடிபடாம இந்த குறுவை சாகுபடி பண்ணாதான் அறுவடை பண்ண முடியும். சம்பா தாவரங்களுக்குள்ள அப்பக்கப்ப மழை வந்து வடகிழக்கு பருவமழை வந்து பாதிப்பை உருவாக்கிறோம். ஆனா தொடர்ந்து 5 ஆண்டு காலமா குறுவை சாகுபடி இல்லாம இருக்குது இந்த டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்த்தாக்கா ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறக்கான வாய்ப்பு இல்ல. மேட்டூர் அணை கட்டப்பட்ட சுமார் 82 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு 15 ஆண்டு தான் ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறந்திருக்காங்க. தண்ணி உபரியா இருந்ததுனால ஒரு 11 ஆண்டுகள்ல முன்கூட்டியே அணை திறந்திருக்காங்க. மற்ற ஆண்டுகள் பூரா காலம் தாழ்ந்துதான் தண்ணி என்பது திறக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த ஆண்டு அது போன்ற ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. குறிப்பா காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு வந்ததுக்கு பிறகும் மத்திய அரசாங்கத்தோட கெஜெட்ல வெளியிட்டதுக்கு பிறகும் வந்து மேலாண்மை வாரியத்தையும் ஒழுங்காற்றுக்குழு அமைக்காதனால கர்நாடக அரசு கோடை காலத்தில் அந்த மாநிலத்தில் கூடிய அணைகளில் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து குடிநீருக்குன்னு சொல்லி விவசாயத்துக்கு எடுத்து அதிகமா பயன்படுத்திடுறாங்க. அதாவது கடந்த 4 ஆண்டுகளா குறுவை சாகுபடியில கடந்த ஆண்டு செய்யப்பட்ட சம்பா சாகுபடி வந்து நீர்ல பாதிக்கப்பட்டுருச்சு. இந்த கடந்த மழை பெய்யக்கூடிய மழைகளை எப்படி சேமிக்கணும், அதை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க? பெய்யக்கூடிய மழைகளை அதாவது தடுப்பணைகள் கட்டி குளங்களை முழுமையாக தூர்வாரி சேமிக்க வேண்டும். ஆனால் கடந்த 30 ஆண்டுகளில் எந்த ஒரு குளமும் தூர்வாரப்படவில்லை. தூர்வாரியதாக கணக்கு காமிக்கப்பட்டு பணம் எடுக்கப்பட்டிருக்கிறதை ஒழிய தூர்வாரப்படவில்லை. ஒழுங்கா இந்த தூர்வாரும் பணியும் தடுப்பணைகள் கட்டும் பணியும் முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு
தொடர்ந்து முறையாக செயல்பட்டால் இந்த ஆண்டு மழை பெய்யும் தண்ணீர்களை சேமிப்பதற்கும் நிலத்தண்ணீரை உயர்த்துவதற்கும் அது வாய்ப்பாக அமையும். கடந்த 4 ஆண்டுகளாக குறுவை சாகுபடி இல்ல, கடந்த ஆண்டு செய்யப்பட்ட சம்பா சாகுபடியும் மழை பெஞ்சு ஏதாவது பாதிக்கப்பட்டுச்சு, அதாவது உரிய தண்ணீரை சேமிக்க முடியாததால சம்பா சாகுபடி செய்ய முடியல. நிலத்தண்ணீரை தேக்கி வைக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் சொல்றாங்க. காயத்ரி, நிச்சயமாக உசேன், மேட்டூர் அணையோட தற்போதைய நீர்மட்டம் 47 அடியாக இருக்கிறது. இந்த நிலையில் ஜூன் 12ஆம் தேதி நீர் திறக்கப்படுமா, மேட்டூர் அணையின் நீர்மட்டம் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது குறித்த பல்வேறு கேள்விகள் விவசாயிகள் மத்தியில் எழுந்திருக்கிறது. இதுகுறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்த சேலத்திலிருந்து செய்தியாளர் மோகன்ராஜ், உசேன் மற்றும் சார்ல்ஸ் ஆகியோருக்கு நன்றி.